ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். தங்கச்சி மேரேஜுக்கு முந்தின நாள் தான் என்கேஜ்மெண்ட் நடந்தது. அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். என்கேஜ்மெண்ட் அப்போது ஒரு சர்ப்ரைஸ்க்காக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அது சூப்பராக நடந்துச்சு. உங்களுக்குமே இந்த வீடியோ எண்டில் பாருங்கள், ஒரு சர்ப்ரைஸான விஷயம் இருக்குது. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தங்கச்சியோட மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா அவர் வந்து மதுரை கோச்சடையில் இருக்காங்க. ஸோ மதுரை கோச்சடையில் தான் வச்சு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சண்டே வந்து பார்த்திங்கன்னா நைட் என்கேஜ்மெண்ட், மண்டே மார்னிங் வந்து சீக்கிரமாக கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே சண்டே மார்னிங் வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு காலையிலே கிளம்பியாச்சு. ஏன்னா பொண்ணை கூட்டிகிட்டு நல்ல நேரத்தில் அங்கே மண்டபத்து போகணுங்கிறனால சித்தி வீட்டுக்கு காலையில் வந்துட்டு பொண்ணுக்கு வளையெல்லாம் போட்டு விடுற ஃபங்க்ஷன் நடத்தினோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் நாங்கள் மதுரைக்கு கிளம்புனோம். நான் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சிக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துட்டே இருந்தாங்க. நான் அப்போவே சொல்லிகிட்டே இருந்தேன், நான் வந்ததுக்கப்புறம் தான் மேரேஜ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா நாங்கள் வந்து திடீர்னு கிளம்பி வந்தது தானே. ஸோ அதனால நான் வந்ததுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோம். அது என்னமோ நல்ல வேலையாக நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா தான் மாப்பிள்ளை அமைஞ்சது. என்னதான் நிறைய கல்யாணங்கள்லாம் அட்டன் பண்ணாலும் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம முன்னாடி இருந்து எல்லாமே பண்ணுறோங்கிறது ஒரு சந்தோஷம்தான். நான் இங்கே வந்துட்டதுனால சித்தி சித்தப்பாக்கும் தங்கச்சிக்கும் இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். சித்தி அதான் சொல்லிகிட்டே இருந்தாங்க, நல்ல வேலையாக நீயாவது வந்துட்ட ஊர்லேருந்து. நீ ஊரில் இருந்திருந்தால் எங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பெரியவங்க எல்லாருமே வளையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் தான் கடைசியாக வளையல் போட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பொண்ணுக்கு வளையல் போட்டு விடுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. எங்கள் செட்டில் நாங்கள் எல்லோரும் போடுறத பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போட்டு விடும்போது அது ஒரு ஹாப்பினஸ் தான். அதுவும் தங்கச்சிக்கு போடுறேங்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மற்ற நேரங்களை விட இந்த கல்யாண நேரத்தில் நானும் வருஷனும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஊர்லேயே இருந்திருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருப்போம். நான் ஊரில் இருந்ததுனால அடிக்கடி பேசவும் முடியாது, அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருந்தோம். இப்போ இந்த கல்யாண விஷயத்தில் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டோம். அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்காக நிறைய நாள் எங்கள் வீட்டிலையே வந்து இருந்தாலா, நிறைய டைம் நான் வர்ஷினி கூப்பிட்டு பழகிட்டு கடைசியில் குட்டீஸை கூட வர்ஷினின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு மெஹந்தி போட்டது பார்த்திங்கன்னா என்னோட நாத்தனார் தான் போட்டு விட்டாங்க. போர்ட்ரேட் மெஹந்தி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வர்ஷினி ஃபேஸும் அவளோட ஹஸ்பண்ட் ஃபேஸுமே. மெஹந்திக்குன்னு ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்காங்க, இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அருப்புக்கோட்டையில் இருக்கிறவங்க உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அவங்க பேஜை செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வர வழியில் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் மண்டபத்துக்கு வரும்போது மதியானம் 2-3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாகவே மேக்கப்பும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஈவினிங் 6 o'clock ஃபங்க்ஷனுங்கிறனால இப்போ நாங்கள் எல்லாருமே பொண்ணை கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு வந்தாச்சு. மாப்பிள்ளை அழைப்பு நடக்குது. இப்போ தான் மாப்பிள்ளை வந்திருக்காங்க. அத்தை சித்தி எல்லாருமே வந்து அவங்க ஆரத்தி எடுத்து மாப்பிள்ளைக்கு பொட்டு வச்சிட்ருக்காங்க. சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பொண்ணுக்காக ஒரு டான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். வர்ஷினிக்குமே அது லாஸ்ட் மினிட்ல தான் தெரியும். பொண்ணு ஆடுறதுக்காக ஒரு சின்ன போர்ஷன் எடுத்திருந்தோம். ஸோ அதுக்காக அவளுக்கு முன்னாடியே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ தான் அவளுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலிலையுமே யாருக்கும் தெரியாது, அதே மாதிரி மாப்பிள்ளை ஃபேமிலிலையுமே யாருக்கும் தெரியாது. லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாருமே பார்த்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் வீடியோவில் முகூர்த்த புடவை கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தேன். எல்லாருமே வந்து மெரூன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் ப்ளூவும் சொல்லியிருந்தீங்க. ஃபைனலாக நாங்கள் ப்ளூ கலர் தான் செலக்ட் பண்ணோம். வர்ஷினிக்குமே அதான் பிடிச்சிருந்தது. நார்மல் மெரூன் வந்து எல்லாருமே செலக்ட் பண்ணுற டிஃபால்ட் எல்லா கலரு, இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இதுவே செலக்ட் பண்ணால். இப்போ வாங்க நம்ம டான்ஸ் வீடியோவை பார்க்கலாம். அப்படியே நான் போட்டேன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக மியூசிக் சேர்த்து போட்டிருக்கேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க, நல்லாவே கேட்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சர்ப்ரைஸ் வீடியோ. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ மேரேஜ் வீடியோ தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.